யூனிட் 1ல பூலியன் அல்ஜிப்ரா சம் கீ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு எம்சிக்யூ பார்க்கலாம். இப்போ டியூவாலிட்டியை பற்றி ரிலேட்டட் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஹை சான்சஸ் டு ஆஸ்க் டியூவாலிட்டியை பற்றி. இப்போ ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டுக்கு வந்து நம்ம டாட் சிம்பிள் வைப்போம், ஆருக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் வைப்போம். ஸோ ஆண்டை வந்து ஆறாகவும் ஆரை வந்து ஆண்டாகவும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து ஒன்னா சேஞ்ச் பண்ண போறோம். சப்போஸ் 1 வந்ததுன்னா ஜீரோவா சேஞ்ச் பண்ண போறோம். அதுதான் டியூவாலிட்டின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது இங்க நிறைய தியரம்ஸ் கொடுத்துருக்கேன், சம் லாஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஐடென்டி லா, அப்புறமா வந்து நிறைய லாஸ்லாம் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நீங்க படிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள் கேட்டிருக்கேன், அண்ட் ஆர் நார் எக்ஸ் ஆர். ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக வரும். பட் இது டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் வரும்ன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் பேரிட்டினா என்ன வருது, அப்புறமா ஆட் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஆர் கேட்டு, யூனிவர்சல் கேட்னா வந்து அண்ட் ரிலேட்டடா இருக்கும். ஸோ 2-4-2-1 கோட் வந்து செல்ஃப் காம்ப்ளிகேட்டட் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ பஃபர் வந்து ஆம்ப்ளிஃபயர்னா ஒன்றுமே இல்லை, இந்த சிக்னல்ஸ், இன்புட் சிக்னல்ஸ்லாம் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் பாக்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல் கண்டென்ட்டை மெமரைஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு விதமாக எப்படியாவது ரிகால் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற ஸ்டேஜ் மாதிரிதான் இருக்கும், பட் இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்நார் ஃபார்முலா, எக்ஸ்நார். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கு தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சூஸ்ல அவுட்புட் கேட்டிருக்காங்க A.1. A.1ன்றது நீங்க மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல A.1. ஸோ A மல்டிபிள் ஆஃப் 1, it always comes as a A. So option C is the correct answer. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்முலாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரிலேட்டட் ஆஃப் ஃபார்முலா, என்ன லாஸ்ல அது வருது, என்ன தியரம்ஸ்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிமார்கன் செகண்ட் லா தியரம்ஸ்ல வருது. பூலியன் எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்றது, ஆப்வியஸா நீங்க பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். டேபிள்ஸ் வச்சு சால்வ் பண்ணுவோமா? இட்ஸ் நாட் பாசிபிள். வென் டயக்ராம் வச்சு அதுவும் பாசிபிள் கிடையாது. ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து கே மேப் வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், அது வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கே மேப்க்கு அனதர் நேம் வந்து கார்னா மேப். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் A.0? ஸோ இங்கேயும் பாருங்க டாட் வச்சு ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மல்டிபிள் ஆஃப் 0. ஸோ டாட்ன்ற போது அங்க என்ன குறிக்குது, அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நீங்க வந்து அண்ட் ஆப்ரேட்டர் தான் அதை யோசிக்கணும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏ இருக்கு, டாட் இருக்கு, 0 இருக்கு. இப்போ ஏன்றது ஒரு 1ன்னு வச்சுக்கோங்க. 1.0 என்ன வருது, மல்டிபிள் பண்ணா இட்ஸ் ஆப்வியஸ்லி 0. ஸோ ஆப்ஷன் இஸ் பி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வாட் இஸ் த ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. ட்ரூத் டேபிள்னா என்ன? ட்ரூத் டேபிள் இஸ் தி a table of variable value and function output. ஒரு வேரியபிள் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அவுட்புட்டா கொடுக்கறதுன்னு ட்ரூத் வேல்யூ. ஆப்வியஸா 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் வரும், அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விச் லாஸ் அப்ளைஸ். இந்த கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது என்ன லான்னு கேட்பாங்க. ஆப்வியஸா நீங்க வந்து லாஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து 6th ஒன்னு தான் ஆன்சர், அசோசியேட்டிவ் லா. So next question, 7th question, the dual of A plus 0 equal to A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூவல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் வந்து டாட்டா மாறும், 0 வந்து 1ஆ மாறும். பட் அந்த வேரியபிள்னா A B C அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகாது. டியூவல்ல அது மட்டும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா டியூவல் சம்ஸ் வரதுக்கு, கொஷின்ஸ் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. 8th one, what is the canonical form? Canonical forms வந்து ஒண்ணுமே இல்லை, அது sum of product of sums relate. sum of productனா அதுக்கு அப்படியே உல்டாவா ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து கே மேப்லயும் நீங்க படிக்கலாம். அது இப்போ டீடைல்டா போக வேணாம், ஜஸ்ட் canonical வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 9th கொஷின் அவங்க எப்படி கிரிட்டிக்கலா கேட்டிருக்காங்க பாருங்க. ட்ரூத் டேபிள் டைரக்ட் கொஷின்ஸ் கிடையாது. இது வந்து சம்வேர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நான்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன், நெட் செட் அப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இப்போ இதுல பாருங்களேன், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவுட்புட் வந்து 1 வரணுமா. எப்ப வரணும்னா
இன்புட் வந்து ரெண்டுமே 1 இருக்கும்போது எனக்கு அவுட்புட் 1 வரும். அது எந்த டேபிள்ல வரும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு பாத்தீங்களா கொஸ்டின்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா அது கிரிட்டிக்கல் கிடையாது. டைரக்டா சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் சம்வேர் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் இது. சப்போஸ் அந்த இடத்துல வந்து 0 அப்படின்றதும் கூட வரலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்காங்க, எப்ப 2 இன்புட் 1 வருதோ அப்ப எனக்கு அவுட்புட் வந்து 1 வரணுமா? அது என்ன ட்ரூத் டேபிள்? அது என்ன ட்ரூத் டேபிள் சொல்லுங்க பார்ப்போம். 9th ஒன்க்கு வந்து பி தான் ஆன்சர். அண்ட் ஃபங்க்ஷன்ல தான். அண்ட் ஃபங்க்ஷன்ல சப்போஸ் 0 0ன்னு வரும்போது என்ன வரும்? 0 தான் வரும். 0 and 1 வரும்போது நமக்கு என்ன வருது? ட்ரூத் டேபிள்ல 0 தான் வரும். அது மாதிரி என்ன இது வந்தாலுமே நமக்கு 0 தான் வருமே தவிர்த்து 1 வரும்போது மட்டும்தான் நமக்கு என்னன்னு வரும்? ட்ரூன்னு வரும். ட்ரூ மீன்ஸ் 1ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, 10th கொஸ்டின் வந்து இந்த பூலியன் சிம்பிளிபிகேஷன்ல எது இன்வாலிட்னு கேட்டிருக்காங்க. சம்வேர் வந்து அவங்க கொஸ்டின்ஸை வந்து ட்ரிக்கியா கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம் அந்த டைம்ல எழுதும் போது எக்ஸாம்ல. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஸோ 10th ஒன்க்கு வந்து ஆப்ஷன் டி தான் இன்வாலிட். மற்றதெல்லாம் கரெக்டான ஆன்சர். நீங்க வந்து அந்த நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தாச்சு. 11th ஒன் பாருங்க. 11th ஒன்க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? சேம் கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சேம் ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்த மாதிரி சேம் கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 11th ஒன்க்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. 12th ஒன்க்கு பாருங்க. 12th ஒன்க்கு who is the founder of Boolean algebra? ஜார்ஜ் பூலி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மே ஹை சான்ஸ் தே ஆஸ்க். 13th ஒன் ஆட் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆட் ஃபங்க்ஷன் என்னது? XOR கேட். யூனிவர்சல் கேட் வந்து NAND. 2421 கோடு வந்து செல்ஃப் காம்ப்ளிகேட்டிங் பஃபர் வந்து ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 13th ஒன்க்கு வந்து சி தான் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? 14th ஒன் ஆட் பேரிட்டி. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஆட் வந்து XOR கேட் தான் ஆட் ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட கேட்கலாம் கொஷின்ஸ். 2 கொஷின்ஸ் பாரு, ஒன்று மேட்ச்சு, ஒன்னொன்று வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவுட்புட். நான் ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 15th ஒன்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா கொஷின்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன்னு எனக்கு ஒரு பிலீவ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல நம்ம இன்னும் 15 கொஷின் ஆர் 30 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு கொஷின்ஸ். நான் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. தென் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.